அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து செந்தில் பாலாஜி நேற்று கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஏற்பதாக ஆளுநர் RN ரவி அறிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாஸ்கர், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை என்ன பதிவு பண்ணுங்க. தமிழக அமைச்சரவையில் 8 மாத காலம் இலாக்கா இல்லாத அமைச்சராக செயல்பட்டு வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தனது ராஜினாமா செய்திருக்கிறார். இதற்கான கடிதம் என்பது நேற்று புழல் சிறைச்சாலையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழக முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்திருந்தார். தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் ராஜினாமா செய்வதாக அனுப்பியிருந்தார். அந்த கடிதம் என்பது தமிழக முதலமைச்சர் மூலமாக, தமிழக அரசின் மூலமாக ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆளுநர் மாளிகையிலிருந்து தற்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற தகவலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள் ராஜ்பவன்ல இருந்து செய்தி குறிப்பின் மூலமாக. அதே நேரத்துல தமிழக ஆளுநர் RN ரவி செந்தில் பாலாஜி ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு தமிழக முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவையிலிருந்து அவர் ராஜினாமா செய்வதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக அவர் இனிமேல் இலாக்கா இல்லாத அமைச்சராக செயல்பட முடியாது. செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல 8 மாத கால இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியுடைய பயணம் என்பது அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறையினால் ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டு ஜூன் 30ஆம் தேதி ஆளுநர் இந்த கைது நடவடிக்கையின் காரணமாக அமைச்சரவையிலிருந்து அவரை விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்தது. அந்த கோப்பும் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோப்பு மீண்டும் ஆளுநரால் திரும்ப பெறப்பட்டது. 8 மாத காலம் இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் தொடர்ந்து செயல்படுவார் என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருந்தது. 19 முறை அவருடைய ஜாமீன் மனு என்பது நிராகரிக்கப்பட்டது. அவர் அமைச்சராக இருந்து அவர் வெளியே வந்தால் அவர் சாட்சியங்களை கலைத்து விடுவார் என்பது அமலாக்கத்துறையினுடைய வாதமாக இருந்தது. இந்த நிலையில சட்ட நுணுக்கங்களின் அடிப்படையில தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். வழக்கு விசாரணை விரைவில் வர உள்ள நிலையில இந்த ராஜினாமா என்பது அவருக்கு எந்த வகையில் உதவுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அந்த வகையில இந்த தகவல் அனைத்துமே வழக்கு விசாரணை வரும்போது அவர் வாதமாக முன்வைப்பார். செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டேன், நான் தற்போது எந்த பதவியிலும் இல்லை, நான் வெளியே சாட்சிகளை கலக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையெல்லாம் வாதமாக முன்வைக்கப்படும் பட்சத்துல நீதிமன்றம் அவருக்கான ஜாமீன் வழங்கக்கூடிய நடவடிக்கையில ஈடுபடுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஜாமீன் வழங்கப்பட்டால் அவர் கட்சி பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை மையப்படுத்தி இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா, தனிப்பட்ட காரணங்களுக்காக எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தான தகவல்கள் விரைவில் வெளியாகக்கூடிய வாய்ப்பு உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.